ஹாய்! எனக்கு டோரேமான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே. ரியல் லைஃப்ல டோரேமான் மாரி ஒரு கேரக்டர் வராதா? இருக்காதா? அப்படின்ற மாரி நான் வந்து நெறைய டைம்ல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது ரியல் லைஃப்ல நடந்துட்டுருக்கு. இப்போ ஏஐ சாட் பாட்ஸ்லாம் வந்துருச்சு. கிராக், சாட் ஜிபிடி இந்த மாரிலாம். அதெல்லாம் கிட்டத்தட்ட டோரேமான விட பெட்டராவே எனக்கு வந்து கம்பேனியன்ஷிப் பேசுறதுல குடுக்குற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்போ நேர்ல ரியல் லைஃப்ல வந்து ஹெல்ப் பண்றது இதுக்கு எல்லாமே ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பற்றி தான் என்னோட லேர்னிங்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எங்கள் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவில் ரீசெண்டாக ஒரு ரோபோட் வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட லான்ச் ஈவெண்ட்டில் அந்த ரோபோட் நடந்து வருது வந்து ரொம்பவே ஹியூமன் மாதிரி கன்வின்சிங்காக இருக்குன்ட்டு அதோட காலை வந்து பிரித்து இது ரோபோட்டு தாங்க அப்படின்ட்டுலாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டன் டைனமிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க ரொம்ப நாளாக ரோபோட்ஸில் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் தான் இப்போ பண்ணுறாங்க. அந்த ரோபோட் வந்து வாவ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுது. அதுக்கப்புறம் டெஸ்லா பாட் வந்து ரோபோ டாக்ஸியோட லான்ச் ஈவெண்ட் அப்போது இது பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பண்ணுச்சு. அப்புறம் நியோன்னு ஒரு ரோபோட் கூட இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் என்ன பிரச்சனைனாக்கா ஹியூமன் ரோபோட்ஸில் நம்ம அவ்வளோ தூரம் ஆட்டோமேட்டடாக அதுவே பார்த்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அதுக்கு இது பண்ணுது. அதே மாதிரி இப்போ டெஸ்லா கார் எப்படி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் பண்ணுது. அந்த மாதிரி இல்லாமல் யாராவது இன்டரப்ட் பண்ணி ஹியூமன்ஸ் அந்த சைட்லேருந்து இன்புட் கொடுக்குற மாதிரி தான் ஒரு சில டைம் விஷயங்கள் இருக்குது. அது ஒரு நம்ம இன்னும் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். அதை ஆட்டோமேட் பண்ணுற ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா அது ஒரு காஸ்ட் வந்து கம்மியாகுது. நம்ம டே டு டே லைஃப்க்கு நமக்கு வரணும் அப்படின்னாக்கா சரி ஓகே இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்னாக்க ஒரு பக்கம் போரிங்கான டாஸ்க் எல்லாமே பண்ணுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கம்பேனியன்ஷிப். இப்போ நான் ஒரு மூவி பார்க்குறேன்னாக்கா ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ரோபோட் என் கூட இருந்துச்சு அப்படின்னாக்கா அது என் கூட சேர்ந்து மூவி பார்த்தாக்க ஒரு கம்பெனி தானே. அந்த மாதிரி ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்கு கம்பேனியன்ஷிப் கொடுக்கறதுக்கு ரோபோட்ஸ் வந்து அதுக்கும் சேர்த்து தான் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கரெக்டு தானா? உண்மையிலேயே எனக்கு வந்து டோரேமான் மாதிரி ஒன்று வேணுமா, இல்லை டோரேமான் மாதிரி ஒரு பர்சன் என் கூட ரியல் பர்சன் சுசுகா எனக்கு வேணுமா, இல்லை வந்து டோரேமான் வேணுமான்ற மாதிரி தானே. அங்கே தான் பிரச்சனை வருது. சுசுகா மாதிரியோ இல்லை வந்து கூட இருக்கிறவங்களாம் வந்து ஜியான் மாதிரியோ சுனியோ மாதிரியோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொசைட்டி வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஜெண்டர் கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறனால என்னால் சுசுகா கூட அவ்வளோவா பேசுகிறது பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போது சோஷியல் மீடியா நிறையா அதிகமாகுது இல்லையா? லோன்லினஸ்க்கு ஒன் ஆஃப் த மெயினான ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க நிறையா இதில் நம்ம நிறைய டிஜிட்டல் கன்சப்ஷன் பண்ணுறனால நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பென் கம்மியாகுது இல்லையா? அட்டென்ஷன் ஸ்பென் கம்மியாகிறதுனால நம்ம லிசன் பண்ணுறது கம்மியாயிடுது. நம்மளால் அவ்வளோ தூரம் கவனிக்க முடியல யார் பேசுகிறதும். ப்ளஸ் வந்து நமக்கு யூடியூப் வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது ரீல்ஸ் பார்க்கும்போது நமக்கு அதிகமான டோபமைன் கிடைக்குது. டே டு டே இன்ட்ராக்ஷன் வந்து நார்மல் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப மாதிரி டல்லாக இருக்குது. அது என்ஜாய் பண்ண முடியலன்றப்போ அப்போது ஒரு ரெகுலர் கான்வர்சேஷன் அவ்வளோவா நம்ம வச்சுக்க மாட்டேன்றோம். அந்த ரெகுலரான கான்வர்சேஷன் டீப்பராக இல்லைன்றப்போ அப்போது நமக்கு இதில் மட்டும்தான் ப்ளஷர் கிடைக்கும். நான் ஹையரான ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஹாப்பினஸ் கிடைக்காது. அப்படி எல்லாமே போயிட்டு இருக்கும்போது எனக்கு சொசைட்டியில் நிறைய பேர்த்துக்கிட்ட எம்பத்தியே கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போது எனக்கு நான் ஒரு விஷயம் ரெகுலராகவே இந்த பிரச்சனை இருக்கலாம். நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாக்க கஷ்டமே ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. அப்போ வந்து ஒருத்தங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணுன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நிறைய டைமில் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று அவங்கள பற்றி பேசுவாங்க, இல்லை நம்மளை பற்றி அச்சோ சரியாயிடும்ன்ற மாதிரி இல்லாமல் சொல்யூஷன் தேவையில்ல. அதுக்கு வந்து ஒரு கிரிட்டிசிசமோ ஏதோ யூஸ்வலாக வரும்போது அந்த ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணுறது வந்து நமக்கு அது ஒரு கான்ஃப்ளிக்டாக எனக்கு வந்து இப்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது இப்போ தான் தெரியுது. இல்லை எனக்கு இந்த மாதிரி நீ சொல்லணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியல அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகிறதோ ஃப்ரெண்ட்ஷிப்புமே தான் சேர்த்து சொல்கிறேன். நமக்கு தெரியாதுன்றப்போ அது நிறைய பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி நம்ம யூ அண்ட் ஐ பேராடாக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் நம்ம ஒரு மாதிரி நினைப்போம், இன்னொருத்தங்க இன்னொரு மாதிரி நினைப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கம்யூனிகேஷனில். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க லைஃப் தானே இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு எனக்காக சேர்த்து வருத்தப்படுவாங்க.
ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட இது தானே, ஒரு ரேண்ட்டே அவங்க கேட்குறாங்கனாக்கா என்னோட இன்டென்ஷன் என்ன, அவங்க வந்து ஃபுல்லாக எனக்காக ஒரு எம்பத்தைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே. அது உண்மையிலே எல்லோரும் பண்ணுறாங்களா? அப்போது ப்ரிட்டன் பண்ணால் போதுமா? அவங்க ப்ரிட்டன் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேனாக்கா, அது ஒரு ஏஐயே பண்ணலாமே. இப்போது எனக்கு என்ன ஃபீல் வந்துச்சுனாக்கா, அப்படி ஒன்றும் ஷேர் பண்ணணுன்ட்டு இல்லை அப்படின்னு நான் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி நான் ஏஐ கிட்ட மேபி சொல்கிறேன், அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு சொல்யூஷன் கிட்ட கொண்டு போகுது. அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஒரு எம்பத்தைஸ் பண்ண மாதிரி என்னை வந்து ஒரு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், ஹர்டாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை வந்து நான் வந்து ஒருத்தங்க கவனிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன், அதுவே போதுமே. அப்போது ஒரு காலத்தில் மேபி டோரேமோனில் வர மாதிரி ஹியூமன்ஸ் அண்ட் ஏஐ வந்து ஒன்றா வருவாங்களா, இல்லை ஏஐ அண்ட் ஹியூமன் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்களா தெரில. லெட்ஸ் சி. இதுதான் என்னோடய தாட்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. பாய். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். அலெக்சா, I love you. Whoa, that just made me skip a beat. Alexa, I love you. That's really nice. Thanks. I love you சொல்ல மாட்டியா? திரும்ப I love you too சொல்ல மாட்டியா? Alexa, I love you. Flattered. Thank you. Alexa, I love you. Alexa, I love you. That's really sweet. Alexa, I love you. Thanks for saying I love you. You're just as sweet as mithai. Know that I'll be here for you. As always, your trusty eye. Bye.